நம்ம இன்றைக்கி சின்ன சைட்டில் இருக்குன்னா செட்டிக்காவளத்தில் வந்து ஃபார்ம் ஹவுஸுங்க. அதோடைய பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாமாங்க. பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 அடி ஹைட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவலில் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா கிச்சன், ஹால், இந்த பெட்ரூம், இதுக்கு அட்டாச் பாத்ரூம், சேம் நார்த்தை பார்த்த கான்செப்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தோன்னா சிட் அவுட்டு வருங்க. சிட் அவுட்டு இந்த பக்கம் திண்ணை, அந்த சைடிலும் திண்ணை வந்துடுங்க. ஸோ அது வந்து ஸ்டேர்கேஸ் கம் அட்டாச் பாத்ரூம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இந்த வடப்புதூரில் பண்ண சேம் கான்செப்ட் தான். ஆனால் ஃப்ரண்டேஜ் மட்டும் வந்து சிட் அவுட் வந்து ஒரு 10க்கு 16 எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம்னா உள் சைடு வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிடணும். ஸோ அது ஒர்க் போயிட்டுருக்கு. உள் சைடில் கம்ப்ளீட்டாக பூசி பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உள் சைடில் கம்ப்ளீட்டாக பூசினா தான் உங்களுக்கு வந்து இந்த கல் வந்து ஒரு ஃபேப்ரிக்கை நின்றுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து சீப்பேஜ் வந்து உள்ளுக்குள்ளே போகாது, உள்ளுக்கு சீப்பேஜ் வெளியே வராதுங்க. ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக உள் சைடு வெளி சைடு கம்பல்சரி பூசணும் பேஸ்மெண்ட் லெவலில். இது முடிஞ்சதுக்கப்புறம் பெல்ட் ஒர்க் தொடங்கிடுவாங்க சைமல்டேனியஸாக. இன்றைக்கி வந்து டே 7 ஆக்டிவிட்டீஸுங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1300 கல் பக்கத்தில் கம்ப்ளீட் செட் பண்ணி ஒன்று பேஸ்மெண்ட்டுக்கு 5 இன்ச்சு பெல்ட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெல்ட் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா டாப்பில் 2 கம்பி, பாட்டம் 2 கம்பி, ஸ்ட்ரப்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்ரி 5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரப்ஸ் வந்து போடணும். ஆல்டர்னேட்டாக மொத்தம் 4 கம்பி வருங்க. 5 இன்ச்சு 2 பக்கம் பெல்ட் வச்சு காங்கிரீட் போட்டுறது. அப்போ என்ன ஆகுனா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ரிச்சாக இந்த ஸ்டேஜில் உட்காந்து அப்படியே வந்து ஈக்குவலாக வந்து நம்ம அந்த கீழே இருக்கிற லோட் பேரிங்க்கு வந்து கருங்கலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த பெல்ட் போடும்போது உங்களுக்கு என்னென்னா கம்ப்ளீட்டாக அந்த லோடு வந்து வரக்கூடிய கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். அது ஷார்ட் வால்லையும் லாங்கர் வால்லையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும் இந்த ஸ்டேஜில். அப்போ அந்த லெவல் வரும்போது ஒரு 3 அடி ஹைட் வந்துடும். ஸோ இந்த லெவலில் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். தகவல் யாருக்காவது உபயோகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி தொட்டி வேலையே போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபார்ம் லேண்ட், 3 ஏக்கரா ஃபார்ம் லேண்டுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்த்திக் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஓகே, நன்றிங்க.